கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், பெரியவர், ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 நம்முடைய ஆண்டவருக்கு ஆலோசனை கர்த்தா என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். தேவாலோசனின் தலைப்பு அவமதிக்கிற குணத்தின் விளைவு. அவமதிக்கிற குணத்தின் விளைவு. சில ஆட்களை நீங்க பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டாங்க, எதையும் மதிக்க மாட்டாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. தங்களை விட்டா வேறு யாருமே இல்லை அப்படின்னு மனதில் நினைப்பாங்க. எங்களை விடையிலும் உயர்ந்தவர்கள் இந்த பூமியில் இல்லை, நாங்கள் தான் எல்லாவற்றிலும் பெரியவர்கள், எங்களுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்னு இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு குணம் பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிடும். அந்த மாதிரி ஒரு குணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. இயேசுப்பா ஊழியம் செய்த நாட்களில் சீசர்களை கால்களை கழுவுறார், சீலையினால் துடைக்கிறார். அவருடைய அந்த தாழ்மையை பாருங்க, எப்படி தன்னுடைய உடன் ஊழியர்களை அவருக்கு ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொண்டவர்களை மதிக்கிறார் பார்த்தீங்களா? அவர் பெரியவர் தான். பெரியவர் என்று அவர் காண்பித்திருந்தார்னா அவர் கால்களை தானே எல்லாரும் கழுக இருக்கணும். அவருடைய கால்களைத்தானே கழுவுறதுக்கு அவர் சொல்லியிருக்கணும். அவர் விரும்பவே இல்லை. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்வதற்கு நான் வந்தேன். மற்றவங்களுக்கு நான் பணிவிடை செய்வதற்கு இந்த உலகத்தில் நான் வந்தேன். அதான் மனுஷகுமாரன் வந்தேன்னு சொன்னார். அவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு, சீசர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போதும், இங்கே பெரியவர்களாய் இருக்க விரும்பினால் அப்படிப்பட்டவர்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனா இருக்குன்னு சொன்னார். அப்போ பாருங்க, இயேசுப்பா எல்லாரையும் மதித்தார், யாரையும் அவமதிக்கலை. உலகத்தை உண்டாக்கின தெய்வம் மற்றவங்களை மதிக்கிறார்னா நாம எல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் மற்றவர்களை மதிக்க தவறுகிறோம்? இருதயத்தில் இருக்கிற அகங்காரம், ஆணவம், பெருமை. நாங்கள் பெரிய இடத்து ஆட்கள், நிறைய பணம் இருக்குது, எங்களால் எல்லாம் சாதிக்க முடியும், யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் தான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அதாவது அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அவமதிக்கிற குணமுள்ளவள் அவள் நாசம் அடைவாள் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்களை அவமதிப்பது, பெரியவங்களை அவமதிப்பது, ஆசிரியர்களை அவமதிப்பது, தேவ ஊழியர்களை அவமதிப்பது, தேசத்தின் தலைவர்களை அவமதிப்பது, அதிகாரிகளை அவமதிப்பது, இந்த மாதிரி குணம் சிலருக்குள்ள கிரியை செய்யும். எல்லாரையும் யாரையும் மதிக்க மாட்டேன், எல்லாரையும் அவமதிப்பாங்க. புரிந்து கொண்டீர்களா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குணம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை பாருங்கள். அந்த மனிதன் இத்தாலிய பட்டாளத்திலே 100க்கு அதிபதி, ஒரு பெரிய தலைவன்.
ஆனால் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இதனுடைய ஊழியத்துக்கு நடத்துகிற போது தேவன் அழைக்க சொன்ன பொழுது அந்த வீட்டுக்கு வந்த பொழுது, அவன் வீட்டுக்கு கொர்நேலியு வீட்டு வந்த பொழுது, வீட்டு வாசலில் பேதுரு வரும்போதே அந்த பேதுருடைய காலில் போய் கொர்நேலியு விழுகிறார். அது எதை குறிக்குது? எவ்வளோ பெரிய உலக பிரகாரமான ஒரு பெரிய ஆபீசர், ஒரு அதிகாரி, அந்த ஊழியக்காரர் அவர் மதிச்சிருக்காரு. பேதுரு ஒரு தேவ மனிதன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர், தேவனால் நியமிக்கப்பட்டிருப்பதை அவர் புரிந்தனால தான் அவர் காலில் விழுந்தார். இனி உலகத்தில் எவ்வளோ இப்படி மற்றவங்களை மதிக்கிறாங்க. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, செல்வாக்கில் இருக்கிறவங்க எல்லாம் தேவ மனிதர்களை, தேவ ஊழியர்களை மதிக்கிறது உண்டா? ஊழியம் செய்கிற சிலரே ஊழியர்களை மதிப்பதில்லை. மதிப்பு கொடுக்கணும். அவன் இவன் அப்படிலாம் பேசக்கூடாது. சிலெல்லாம் பாருங்கள், ஊழியர்கள் ரொம்ப தரைக்குறைவாக ஊழிய செய்கிற இடங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடும். ஒரு ஊழியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடன் ஊழியர்களாக இருக்கிற அவர் மற்றவர்கிட்ட பேசும்போது கூட பிரதர் வாங்க, பாஸ்டர் வாங்க, தம்பி வாங்க, அண்ணே வாங்க அப்படின்னு தான் பேசணும். இது சிலர் அந்த பையன் இந்த பையன் அவனுக்கு தெரியாதா? அது தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்படி நம்ம பேசினாலே, அவமதித்து பேசினாலே அதனால் சாபம் கடந்து வரும். அப்படிப்பட்ட கேரக்டர் யாருக்குமே இருக்கக்கூடாது. சில வீடுகளில் பாருங்கள், சில மனைவிகள் புருஷனை அவங்க இவங்க வாங்க போங்கன்னு உண்மையாக பேசுவாங்க, சொல்லுவாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. சில வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். சில குடும்ப தலைவர்கள் மனைவியை அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்கன்னு. ஒரு தடவை ஒரு சவுண்டை பேசும்போது அவங்க சொன்னால், அவர் என்கிட்ட பேசும்போது, என் மனைவி அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் ஒரு சகோதரன், நான் அவங்க இல்லத்துக்கு சென்ற பொழுது, பாஸ்டர் ஒரு நிமிஷம், அதாவது என்னுடைய மனைவி அவங்கன்னு சொன்னாங்க, அவங்க வெளியே நிற்கிறாங்க கூப்பிட்றேன்னு. நான் சொன்னாச்சு, யார் அவங்க? மனைவி. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மதிப்பு, ரெண்டு பேரும் ஒன்று தானே, ஒரு கணம். புரிந்து கொண்டீர்களா? இப்படிப்பட்ட குணங்களை நம்ம உருவாக்கணும். மற்றவங்களுக்கு கனத்தை கொடுக்குற குணத்தை நம்ம உருவாக்கணும். ஜென்ம சுபாவங்களை மாற்றணும். மதிப்பு கொடுத்து பேசணும். பாருங்கள், நான் ஒரு தடவை ஒரு நற்செய்தி பெருவிழாவிற்காக கடந்து சென்றிருந்தேன். ஊழியத்தின் ஆரம்ப காலம், ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 7-8 வருஷம் இருக்கிற காலகட்டம். அந்த சபையில், அந்த ஆலயத்தில் வைத்து தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. 3 நாட்கள் நற்செய்தி கூட்டம். முதல் நாள் அந்த ஆலயத்துக்கு நான் பாடல் நடந்து கொண்டிருக்கும் போது நான் உள்ளே செல்லுகிறேன். அந்த சபையின் போதகர் பலிபீடத்தில் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிறார். நான் உள்ளே போகிறேன். என்னை அவர் பார்க்கிறார். அப்படி உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தார். தலை இப்படி ஆட்டிக்கொண்டே இருந்தார். அப்படி உட்கார்ந்திருந்தார். நான் அதை மனதிலே எனக்கு ஆவியான சொன்னான், அவன் எந்த அளவிற்கு இனி ஒரு ஊழியரை மதிக்கிறான், கவனித்துக்கொள்ள சொல்லி. கூட்டம் முடிந்தது. சாப்பிடுவதற்கு அங்கே நின்ற சில இளைஞர்கள் என்னை அழைத்து ஆலயத்துக்கு பின்னால் இருந்த ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. பாடல் குழுவும் உண்டு, அவங்களையும் சாப்பாடு கொடுத்தாங்க. இவர் அங்கே வரவே இல்லை. இவர் அந்த கேம்பஸுக்குள்ளே மிஷன் வீட்டில் தான் இருக்கிறாரு. போகும்போதும் நீங்கள் சாப்பிடுங்களான்னு என்னொன்று கேட்கவே இல்லை. 3 நாட்களும் அவனுடைய வார்த்தையை அறிவித்து விட்டு வந்தேன். ரொம்ப நான் மன கஷ்டப்பட்டேன்னு சொல்ல விரும்பலை. தேவன் ஆவியானோர் அதிலே துக்கப்பட்டார். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அந்த ஊழியருடைய நிலைமை, அவருடைய குடும்ப நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பல வருஷம் எனக்கு அந்த அவர்கிட்ட தொடர்போ காரியமே இல்லை. ரொம்ப மோசமான நிலையில் அவர் இருக்கிறான். அப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இப்படிப்பட்ட அந்த குணம் இருந்தால் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியும்? யோசித்து பாருங்க. அதே போல் ஒரு விடுதலை பெறல, ஒரு பப்ளிக் மீட்டிங், பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள், ஒரு பெரிய ஐக்கிய கன்வென்ஷன் வைத்திருந்தாங்க. அதில் 3 நாட்கள் அடியந்தான் செய்தியாளர்.
அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை தலைமை தாங்கும்படிக்கு ஊழியர்கள் அழைத்திருந்தார்கள். அதில் 2 நாட்கள் தலைமை தாங்கின ஊழியர்கள் அவர்கள் தலைமையுரை ஆற்றும்போது சில காரியங்களை பேசும்போதும் என்னையும் அந்த இடத்துல மையமாக வைத்து ஒரு சில இடங்களில் செய்தியாளரை தெரியும், அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அப்படி சில காரியங்கள் அவங்க பேசும்போதே 1-2 பாயிண்டுகள் காரியங்கள் அந்த இடத்துல எல்லாம் அவங்க மற்றவங்களை கனம் பண்ணுற மாதிரி பேசினாங்க, அடியனை கனம் பண்ணுற மாதிரி. கடைசி நாள் கூட்டத்திலே ஒருவர் வந்திருந்தார். அவர் வெளி மாவட்டத்தை சார்ந்ததல்ல, அதே மாவட்டத்தை சார்ந்தவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க என்னை பற்றியெல்லாம். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் உள்ளே நான் போய் ஸ்டேஜில் போகும்போது அப்படி காணாது போல் உட்கார்ந்திருந்தார். தலைமை உரை ஆற்றும் போதும் அவர் பாட்டுக்கு ஏதோ பேசினார். ஒரு இடத்திலும் அவர் என்னுடைய காரியங்கள் வராதபடி பார்த்து கொண்டார். செய்தியாளருக்கு வரவேற்கிறேனோ அல்லது அவருக்கு உங்களுக்கு பேசுவாருன்னோ அல்லது செய்தியாளர் கையெல்லாம் கொடுக்குற ஆசைப்படணும், எந்த வார்த்தையும் ஒரு வார்த்தையும் வராமல் வெளியிலே அப்படி பேசிக்கொண்டு அப்படி இருந்துவிட்டு செய்தி கொடுத்து கொண்டிருக்கும்போது பாதியிலே அவர் எழும்பி போகிறதையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சிலருக்கு சிலரை கனம் பண்ண மதிக்க தெரியாது. அதான் பிரச்சனையே. இது நீங்கள் தவற எடுத்து விடக்கூடாது. என்னை யாரும் மதிக்க வேண்டும் என்று நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு இடத்திலே ஒருவரை அழைக்கும் பொழுது அல்லது ஒருவரை ஒரு முக்கியமான நபராக வைத்திருக்கும் போது மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை மதிக்கிறதில்ல. சிலர் இவங்கெல்லாம் ஏழைகள் தானே, சாதாரணமானவர்கள் தானே, படிப்புரை இல்லாத தானே, இவங்க ஜாதியில் ரொம்ப குறைஞ்சவங்க தானே, இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிராமத்தில் உள்ளவங்க தானே, இவங்களுடைய பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணமும் இல்லாமல் முந்தி அவங்கள பார்த்தா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்காதது, விஷ் பண்ணாதது, அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நேரங்களை செய்யாதது, இப்படிலாம் இருக்கிறாங்க. இது நம்மைத்தான் தாழ்த்தி விடும். அதான் வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், அவமதிக்கும் நாசம் அடைவான். இப்போ இதெல்லாம் உலக பிரகாரமாய் மதிக்காதது அவமதிக்கிறது. இனி வசனத்தை அவமதிக்கிறது. அதான் சப்ஜெக்ட் முக்கிய பகுதி. வசனத்தை, திருவசனத்தை அவமதிக்கிறது. வார்த்தையை, வேத வசனத்தை மதிக்காத இருக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. பைபிளை மதிக்காதவங்க இருக்கிறாங்க, அவமதிக்கிறவங்க. கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை விடுவோம். இப்போ என்னை பொறுத்த மட்டிலே சபைகளுக்கு உள்ளே இருக்கிறவங்க, சபைகளுக்கு வெளியே இருக்கிறவங்க, தேவனை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், நம் 2 பகுதியாய் பார்க்கும்போது தேவனை அறிந்தவர்கள் தான் இன்றைக்கு அந்த அறிந்திருக்கிற ஏற்றபடி வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படின்னா சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்க தான் தேவனுக்கு, தேவனுடைய வசனத்துக்கு, இதனுடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாக கொடுக்கணும். எத்தனை இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வசனத்தை மதிக்கிறாங்க, பைபிளை மதிக்கிறாங்க, பைபிள் இது ஆண்டவருடைய வார்த்தை என்று யார் நம்புகிறாங்க? கிடையவே கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு போகணும், பதவி ஆசை, பண ஆசை, பேர் புகழ் வரணும், தங்களுக்கு ஏதாவது அதில் ஆதாயம் கிடைக்குமா, தங்கள் பிள்ளைகளுக்கு ஆதாயம் கிடைக்குமா, அதுதான் தேடி போகிறாங்களே, அப்படித்தான் வாழ்கிறாங்களே தவிர இது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, இதில் ஆண்டோடைய வல்லமை இருக்குது, மகிமை இருக்குது, நம்ம கனம் பண்ணணும், வசனத்தை கவனமாக கேட்கணும், அதன்படி வாழணும். யார் நினைக்கிறது? இந்த வசனத்தை அவமதிக்காமல் யார் அதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கனம் அடைவாங்க, நாசம் அடைய மாட்டாங்க. வசனத்தை அவமதிக்காதீங்க, வேத வசனத்தை புரட்டாதீங்க, வேத வசனத்தை சந்தேகப்படாதீங்க. புரியுதா? அந்த மாதிரி கொணர்ந்து அதெல்லாம் விட்டுருங்க. பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா இடத்திலும் மதிக்க பழகுங்க, வேத வசனத்தை மதிக்க பழகுங்க, கர்த்தரை மதிக்க பழகுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை மதிக்க பழகுங்க. அந்த மாதிரி ஒரு குணத்தை உருவாக்கி கொள்ளுங்க. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவமதிக்கிற குணமுள்ளவர்கள் நாசம் அடைவார்களாம். இன்றைக்கு நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை அவமதிக்காமல், வசனத்தை அவமதிக்காமல் காத்துக்கொள்ளவும், மதிப்பு கொடுக்க, மற்றவர்களை கனம் பண்ண அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் மாற கிருபை தாரும். அதன் நிமித்தம் வருகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதமாய் வாழ, சாட்சியாய் வாழ
நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.